35க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். நான் ஒரு நிமிஷம் ஆமா, ஒரு நிமிஷம் கழிச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒர்க் ஷீட் எடுத்து படிச்சு பாத்தீங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். எல்லாருக்கும் வந்து இப்ப சாட்டர்டே ஸ்கூல் இருக்குன்னு சொன்னதுனால இனிமே வெனஸ்டே தான் மென்டல் எபிலிட்டி. வெனஸ்டே. எஸ் மேம். நான் நடத்துறேன்னா அந்த ஒர்க் ஷீட்டை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கும். நான் எது கேட்டாலும் பண்ண மாதிரி. இப்ப நம்ம கொஸ்டின் பேப்பர் தானே பாக்குறோம், சாப்டர் வைஸ் பாக்குறது இல்ல. சோ சாப்டர் வைஸ் வர்ற மாதிரி இருக்கும் நீங்க ஒர்க் ஷீட் எடுத்து பாத்தீங்கன்னா. ஓகேவா? இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். நம்ம வந்து ஓகே, அதாவது 40 அன்னைக்கு வந்து 46 வரைக்கும் பார்த்தோமா? இன்னைக்கு 47ல இருந்து நம்ம பார்த்தோம். 47ல மோனிகா நல்லா கவனிச்சு பாருங்க. இது வந்து என்னன்னா பிளட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த சம் வந்து பிளட் ரிலேஷன்ஷிப். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் வரும் பிளட் ரிலேஷன்ஷிப்ல. ஒண்ணு வந்து நம்ம வந்து டைரக்ட் மெத்தட், டைரக்ட் உறவுகள், அம்மா அப்பா அந்த மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு இது ஒரு டேபிள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆரோ போடுறது. ஓகேவா? அம்மா அப்பானா அப் ஆரோ, மகன் மகள்னா டவுன் ஆரோ, அண்ணன் தங்கை அப்படின்னா சைட்ல ஹரிசாண்டல் ஆரோ போடணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா டபுள் ஆரோ. சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? போன கொஸ்டின் பேப்பர்ல நம்ம பார்த்தோம். மேல்னா வந்து மேல் வந்து ஸ்கொயர்ல எழுதணும், ஃபீமேல்னா சர்க்கிள்குள்ள எழுதணும். இதுல 3 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைப் வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லணும். செகண்ட் டைப் வந்து சுட்டி காட்டுதல், ஒரு போட்டோவையோ இல்ல ஒரு பர்சனையோ காமிச்சு சொல்லி காமிக்கிறது. மூணாவது வந்து குறியீடு மூலமா ABC இந்த மாதிரி சொல்றது. ஓகேவா? இப்ப இந்த கணக்குல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மோனிகா என்பவர் ஒரு ஆணை பார்த்து, மோனிகாவுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆண் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து அந்த மோனிகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருடைய ஒரே சகோதரி எனது மகனின் அம்மாவின் அம்மா என்று கூறுகிறார். அப்படின்னா அந்த ஆண் மோனிகாவிற்கு என்ன உறவு? புரியுதா? இங்கிலீஷ்ல இங்க இருக்கு பாயிண்டிங் டு எ மேன். Pointing to a man, Monica says, his only sister is the mother of my son's mother. How is the man related to Monica? அதாவது இப்போ என்ன செய்யணும்னா பிரிச்சு படிக்கணும். இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு ஆண். அந்த ஆணை பார்த்து ஒரு மோனிகா இருக்கான்னு வச்சுக்கோங்க. மோனிகா வந்து கேர்ள். ஓகேவா? அந்த மோனிகா யாருப்பா? இப்ப மோனிகா இருக்காங்க, அதுல ஒரு ஆண் இருக்காரு. ஆண் அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸ்குள்ளதான் போடணும். இவர் மேல், யாருன்னே தெரியல, மேல். ஓகேவா? அந்த மேல் வந்து மோனிகா வந்து அந்த மேல காமிச்சு இவருடைய ஒரே சகோதரி. இப்ப இவருடைய ஒரு சகோதரி, ஒரே சகோதரி அப்படின்னா நம்ம இதுதான் சிஸ்டர்னு போட்டுக்கோங்க. அவருடைய ஒரே சகோதரி, இந்த சகோதரி வந்து எனது மகனின் அம்மாவின் அம்மா.
எனது மகன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் இருக்கேன், எனது அந்த மோனிகா சொல்றா, மோனிகாவோட மகன். மோனிகா வந்து கேர்ள், மோனிகா. அவரோட மகன் அப்படிங்கிற போது டவுன் ஆரோல வரணும், சன். மோனிகாவோட சன், மோனிகாவோட சன்னு. ஓகேவா? அந்த மகனின் அம்மாவின் அம்மா. கரெக்டா பிரிச்சு பிரிச்சு படிங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ட்விஸ்டடா கேட்டிருக்காங்க. மோனிகா என்பவர் ஒரு ஆண் எய்தாப்புல நிக்கிறாரு. அவரை காமிச்சு இவருடைய ஒரே சகோதரி, எனது மகனின் அம்மாவின் அம்மா. எனது மகனின் அம்மாவின் அம்மா அப்படின்னா என்ன? எனது மகனின் அம்மானா யாரு? மாமியார். எனது மகனின் அம்மா அப்படின்னா மோனிகா. எனது மகனின் அம்மா அப்படின்னா எனது மகனின் அம்மானா நான் தான். சரியா? என்னோட அம்மா வந்து என்ன வேணும்? என்னோட அம்மா வந்து அந்த மகனுக்கு என்ன வேணும்? பாட்டி. ஓகேவா? பாட்டி. அப்ப பாட்டி, அந்த பாட்டி என்னது? ஒரு ஆணை பார்த்து இவருடைய ஒரே சகோதரி எனது மகனின் அம்மாவின் அம்மா. அப்படின்னா என் மகனோட பாட்டி, பாட்டி தான் வந்து ஒரே சகோதரி, இவருடைய சகோதரி. அப்படின்னா அவர் வந்து என்ன வேணும் உங்களுக்கு? மேம் ஃபோர்த் ஆப்ஷன். மேம். ஃபோர்த் ஆப்ஷன் வரும். கரெக்டா? நல்லா கரெக்டா. இன்னொரு தடவை யோசிங்க. மோனிகா இருக்காரு. இது மோனிகா வந்து சொல்றாங்க இவருடைய ஒருத்தர் நிக்கிறாங்க, அவரோட ஒரே சகோதரி வந்து எனது மகனின் அம்மாவின் அம்மா. எனது மகனின் தேர்ட் ஒன் அப்பா. வெரி குட். அப்பா தான். நான் திரும்பி சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் இருக்காரு, அவரை காமிச்சு அவங்க சொல்றாங்க மோனிகா என்பவர் சொல்றாங்க இவருடைய ஒரே சகோதரி. அங்க இருக்கவரோட சகோதரி எனது மகனின் அம்மாவின் அம்மா. எனது மகன் அப்படின்னா எனது மகனின் அம்மாவின் அம்மானா எனது மகனின் அம்மாதான். அதாவது மோனிகாவுடைய அம்மா வந்து அந்த பையனுக்கு பாட்டி வேணும். சரியா? பாட்டி வேணும். அந்த பாட்டி வந்து அவரோட சகோதரி வந்து அம்மாவின் அம்மா. அப்படின்னா இந்த ஆள் மோனிகாவுக்கு என்ன உறவு அப்படின்னா அப்பா. மோனிகாவுடைய அப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ் மேம். நெக்ஸ்ட் சம். ஏ மற்றும் பி சகோதரர்கள். ஏ மற்றும் பி வந்து 2 பேரும் பிரதர்ஸ். ஓகேவா? சி மற்றும் டி சகோதரிகள். சி யின் சகோதரி பி யின் மகள் ஆவார் எனில் டி என்பவர் பி க்கு என்ன உறவு? இதுவும் பிளட் ரிலேஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஏ பி 2 பேரும் ஒரு இது போட்டுக்கோங்க. ஏயும் பியும் சகோதரர்கள் அப்படின்னா இப்படி வரும் இந்த பாக்ஸ் மேல்னால. சகோதரர்ங்கிற போது இந்த ஆரோ ஹரிசாண்டல் ஆரோ போடணும். சி மற்றும் டி வந்து சகோதரிகள். புரியுதா? இதுல சியும் டியும் சகோதரிகள். அப்ப ஃபீமேல் போது ரவுண்ட்ல போட்டுக்கணும். இவங்க 2 பேரும் சகோதரிகள். இப்ப இப்படி போட்டுட்டோம். இதுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன? சியின் சகோதரி. சியின் சகோதரி யாரு? டி. இந்த டி வந்து பி யின் மகள். சியின் சகோதரி வந்து பியோட மகள். டி என்பவர் பிக்கு என்ன உறவு? மேம் செகண்ட் ஆப்ஷன். மதர் இன் லா. செகண்ட் ஆப்ஷன். வெயிட் நீங்க முதல்ல கரெக்டா பாருங்க. இவங்க 2 பேரும் என்னது? இவங்க 2 பேரும் சகோதரர்கள், அண்ணன் தம்பி. ஏயும் பியும் அண்ணன் தம்பி, சியும் டியும் சிஸ்டர்ஸ். ஓகேவா? இப்ப சியின் சகோதரி யாரு? இங்க டி தான். ஓகேவா? டி. அப்ப சியின் சகோதரி வந்து பி யின் மகள், பியோட மகள். அப்ப டி என்பவர் பிக்கு என்ன உறவு? கொஸ்டின்ல இருக்கே, மகள் தான். செகண்ட் ஆப்ஷன். மகள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் தான்.
First option, ma'am. ம் Second option. ம் ஃபர்ஸ்ட் பா மகள். அதாவது சியின் சகோதரி யாரு இங்க? டி தானே. டி வந்து பிக்கு என்ன உறவு? பியின் மகள். அப்ப டி என்பவர் பிக்கு என்ன உறவு? மகள் தானே. புரியல இது. புரியலையா? புரியல மிஸ். திரும்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின்ல டைரக்ட் கொஸ்டின் இது, பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். ஏயும் பியும் சகோதரர்கள். ஏயும் பியும் யாரு? அண்ணன் தம்பி. ஓகேவா? சியும் டியும் அக்கால் தங்கை. ஓகேவா? இப்ப அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த சியோட சகோதரி பியின் மகள். அப்ப சியோட சகோதரி யாரு? டி தானே. ஆமா. டி. அதுக்குதான் நான் அந்த சர்க்கிளும் இது ஸ்கொயரும் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். சியும் டியும், சியோட சகோதரி டி, டி வந்து பியின் மகள். அப்ப கொஸ்டின் என்ன? டி என்பவர் பிக்கு என்ன உறவு? பிக்கு என்ன உறவு? மகள். அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆமா, மகள். இப்ப புரிஞ்சிருச்சா? நீங்க இந்த ஃப்ளோ சார்ட் போட்டா மட்டும்தான் இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் சம வந்து போட முடியும். புரியல. புரியலையா? திரும்பி சொல்றேன் கேளு. இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படி. ஏ மற்றும் பி சகோதரர்கள். ஏயும் பியும் பிரதர்ஸ். ஓகேவா? அப்ப வந்து நம்ம வந்து மேல் அப்படின்னா ஸ்கொயர் பாக்ஸ்ல தான் போடணும். ஏயும் பியும் சகோதரர்கள், சோ ஹரிசாண்டல் ஆரோ. ஓகேவா? சகோதரர்கள்னாலே ஹரிசாண்டல் ஆரோ தான் போடணும். நெக்ஸ்ட் சியும் டியும் சகோதரிகள், சிஸ்டர்ஸ். சோ ஃபீமேல் அப்படிங்கிற போது சர்க்கிள்குள்ளதான் போடணும். ஓகேவா? அப்ப சிடி வந்து இந்த இது டவுன் இந்த ஆரோ, ஹரிசாண்டல் ஆரோ. இப்ப தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, சியின் சகோதரி. இதுல சியின் சகோதரி யாரு? டி. டி வந்து சியோட சகோதரி. அவங்க பிக்கு மகள் ஆவார். பிக்கு மகள். ஓகேவா? அப்ப டி என்பவர் பிக்கு என்ன உறவு? மகள் தானே வரும். புரிஞ்சிருச்சா இப்போ? எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே மேம். ஓகே மேம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் வந்து 49 பாருங்க. லைன் என்ற சொல் ஓஎல், லைன் என்ற சொல் வந்து OLRQ என குறியிடப்பட்டால் ரைஸ் என்ற சொல் எவ்வாறு குறியிடப்படும்? லயன் வந்து OLRQ அப்படின்னு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப எடுத்துக்கோங்க. லயன் LION. லயனை எப்படி எடுத்திருக்காங்க? OLRQ. ஓகேவா? இப்ப இதுக்கு இப்படி LO அப்படின்னா, எல்லுக்கு அப்புறம் என்ன விட்டுருக்காங்க? M. ஒரு லெட்டரை விட்டு O. ஐக்கு அடுத்து J விட்டுருக்காங்க, ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. ஓக்கு அப்புறம் P விட்டுருக்காங்க. Nக்கு அப்புறம் O. OP 2 லெட்டர் விட்டுருக்காங்க. இங்க வந்து PQ 2 லெட்டர் விட்டுருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரு லெட்டர், இது ரெண்டுத்துக்கும் 2 லெட்டர். அப்ப அதே மாதிரிதான் நம்ம ரைஸ்க்கும் விடணும். ஆர்ல இருந்து ஒரு லெட்டர், ஆருக்கு அடுத்த லெட்டர் என்ன? S விட்டுட்டு T. ஓகேவா? அப்புறம் ஐக்கு அடுத்து, ஐக்கு அப்புறம் J விட்டுட்டு K. அப்புறம் Sக்கு அப்புறம் T விட்டுட்டு U. ஈக்கு அப்புறம் F விட்டு G. TKUG. மூணாவது TKUG. தேர்ட் ஒன் ஆப்ஷன் மேம். தேர்ட் ஒன். இது புரிஞ்சிருச்சா? இது வந்து ஆல்ரெடி நம்ம. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க.
இது ஒரு பேப்பர் ஃபோல்டிங் சம். கியூப்னு அர்த்தம். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கொடுக்கப்பட்டுள்ள இந்த தாளை மடிக்கும் போது கிடைக்கும் கனசதுரம் கியூப் வந்து என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்ல இது வரணும். இப்ப இத மடிக்கும் போது ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் நீங்க வந்து பண்ணணும். இங்க வந்து இது ஒரு லெட்டர் விட்டு ஒண்ணு ஆப்போசிட்ல வரும். ஈக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டு அடுத்த ஆப்போசிட். ஓகேவா? அப்ப ஆப்போசிட் நீங்க இத மடிக்கும் போது உங்களுக்கு எந்த டயக்ராம் வரும் அப்படின்னா தேர்ட் தான் வரும். வெரி குட். தேர்ட் ஆப்ஷன் தான் வரும். தேர்ட். இதுல வந்து ஆப்போசிட்டும் கேட்கலாம். ஆப்போசிட் அப்படின்னா ஒண்ணு விட்டு ஒண்ணு, அதாவது ஃபர்ஸ்ட் விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் விட்டு தேர்ட் ஒன் தான் ஆப்போசிட். அந்த மாதிரி ஆப்போசிட் நம்பர் கேட்கும் போது நீங்க அப்படி போடணும். இப்ப இதை மடிக்கும் போது உங்களுக்கு எந்த கியூப் வரும் அப்படின்னா அப்படி அதை நீங்க மடிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட் தான் ஆன்சரா வரும். ஆப்ஷன் 3. தேர்ட் ஆன்சரா ஆப்ஷன். ஓகே, அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் மேம் 50 क्वेश्चन இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். இதுவா 50th क्वेश्चन. இப்போ இது ஒரு பேப்பர் கொடுத்திருக்காங்க. அந்த பேப்பர்ல இத மடிக்கும் போது அந்த பேப்பரை நீங்க மடிக்கணும். புரியுதா? மடிக்கும் போது ஏயும் டியும் உள்ளார வந்துரும். சரியா? உள்ளார வந்துரும். நீங்களாவே ஒரு இமேஜினேஷன்ல மடிங்க அந்த பேப்பரை. ஏயும் டியையும் உள்ள கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் எஃப் பின்னாடி வந்துரும். அப்ப நமக்கு மேல என்ன தெரியும்? எந்த 3 லெட்டர் தெரியும்? இ பி சி. இது 3 தானே தெரியும். இ பி சி இந்த நடுவுல இருக்கு, அது மட்டும் தானே தெரியும். ஒரு இமேஜினேஷன்ல நீங்க மடிச்சு பாருங்க. ஏயும் டியும் உள்ளர மடங்கிரும். எஃப் இப்படி மடக்கும் போது எஃப் பின்னாடி வந்துருமா? அப்ப மேல இ இருக்கும், இங்க பி இருக்கும், இந்த சைடு சி இருக்கும். சோ தேர்ட் ஒன் தான் ஆப்ஷன். புரியுதா? இது ஓகே மேம். எப்படின்னே கேட்கல. எப்படின்னு தெரியலையா? திரும்பி சொல்லவா? சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்ப ஏபிசிடி இருக்கா? ஒரு பேப்பர்ல ஏபிசிடி இருக்கு. கியூப் நம்ம நார்மலா கியூப் மடிக்கும், கனசதுரம் அது மாதிரி அதன் பேப்பரை நம்ம மடிக்கணும். இப்படி ஒரு பேப்பர் இருக்கு, நீள் வாக்குல ஒரு பேப்பர் இருக்குன்னா நீங்க அதை எப்படி மடிப்பீங்க? கற்பனையாவே மடிங்க. நம்ம பேப்பரை வச்சுலாம் அங்க மடிக்க முடியாது NMMS எக்ஸாம் அப்போ. சோ நம்ம என்ன பண்ணணும்? ஆப்போசிட் முதல்ல ஆப்போசிட் டைரக்ஷன் வரணும். எஃப்க்கு ஆப்போசிட் பி தான் வரும். எஃப்க்கு அப்புறம் அடுத்ததை விட்டுட்டு அதுக்கு அடுத்துதான் கொண்டு வரணும். சோ அப்படி மடக்குங்க. பேப்பரை மடக்கும் போது எஃப் எங்கிட்டு வரும்? பின்னாடி வந்துருமா? பின்னாடி வருமா? நான் இப்ப தெரியலன்னு சொன்னவங்களுக்காக சொல்றேன். ஏயும் டியும் உள்கூடி மடிஞ்சிரும். அப்ப நமக்கு வெளியில தெரிய போறது என்ன? எப்பயுமே தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் இந்த 3 மட்டும் தான் வெளியில தெரியும். இது ஒரு ஷார்ட்கட். புரியுதா? ஒரு 4 கோடு இருக்கு அப்படின்னா 2வது, 3வது, 4வது, அதாவது எஃப்க்கு அப்புறம் 2, 3, 4 இது அப்படியே வந்து வெளியில தெரியும். சோ நமக்கு வெளியில தெரியக்கூடிய லெட்டர்ஸ் என்ன? இ பி சி. இப்ப புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. எஸ் மேம். அடுத்து பாருங்க, இது நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. இது லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு இந்த கொஸ்டின் இந்த இதுவே சாப்டர் ஆட் பண்ணிருக்காங்க. புரியுதா? இது என்னன்னா ஒரு எண்களை ஒரு வரிசைப்படுத்தும் ஒரு எந்திரம். எண்ணை வந்து கரெக்டா வைக்கிற ஒரு எந்திரம் அங்க இருக்கு. ஒரு மெஷின் கொடுத்திருக்காங்க. அந்த மெஷின்ல ஒரு இன்புட்ஸ், இதெல்லாம் அவங்க கொடுத்திருக்க இன்புட்ஸ். கொடுக்கப்படும் உள்ளீடுகளை பின்வரும் படிநிலை. அந்த மெஷின் வந்து நான் ஒரு நம்பர் 60 அப்படின்னு டைப் பண்றோம் அப்படின்னா அது ஒரு படிநிலையில ஏதோ ஒரு படிநிலை, அது ஃபர்ஸ்ட்லயோ செகண்ட்லயோ வைக்குது. புரியுதா? ஒவ்வொரு படிநிலையும் உள்ள விதிமுறைகளை கண்டறிந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இப்ப இதுதான் இருக்கு. இதுதான் இதனுடைய படிநிலை. ஓகேவா? 60, 30, 45, 12. எனக்கு இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு டக்குனு ஒரு 3 மினிட்ஸ்ல வந்து இந்த படிநிலை எல்லாமே உங்க நோட்ல எழுதுங்களேன். இதுக்கு அடுத்துதான் நம்மளுக்கு கொஸ்டின் வரப்போகுது. டக்குனு உங்க நோட்ல இத காப்பி பண்ணுங்க அப்படியே.
மேல உள்ளீடுல இருந்து காப்பி பண்ணுங்க. மேம். கொஞ்சம் சீக்கிரமா எழுதுங்க. ஏன்னா இத வச்சு கம்பேர் பண்ணி தான் நம்ம போடணும். சோ நீங்க வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சம்மு நீங்க எக்ஸாம் அப்ப இந்த சம்ம ஃபர்ஸ்ட்ல போட்டுற வேண்டாம். ஃபர்ஸ்ட்ல போட்டீங்கன்னா லேட் ஆயிடும். ஓகே. இப்ப எடுத்து வேகமா எழுதுங்க. உள்ளீடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உள்ளீடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த படிநிலை 1 2 3 4 வரைக்கும் எழுதிடணும். எழுதிட்டு ஓகே எஸ் ஆர் நோ ஏதாவது சொல்லுங்க. அடுத்த பேஜ் போலாம். இது வந்து 51 to 55 இந்த கொஸ்டினுக்கான இது இருக்கு. 4 மார்க் இதுக்கு. இது லாஸ்ட் இயர் தான் இது வந்து உங்களுக்கு இந்த NMMSல ஆட் பண்ணிருந்தாங்க. மேம் ஐ அம் ஃபினிஷ்ட். ஓகே மேம் ஃபினிஷ். எல்லாரும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? மேம் நோ. எஸ் மேம். யாரோ ஒருத்தவங்க நோ சொல்றாங்களே, எழுதிட்டு சொல்லுங்க. எஸ் மேம். ஓகே நெக்ஸ்ட் பேஜ் போலாம். எஸ் மேம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 51 கொஸ்டின் பாருங்க. உள்ளீடு 100 12 65 02 90 எனில் படிநிலை 2 என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. புரியுதா? இப்ப இந்த நம்ம இதுல இருக்கு இல்லையா, இது வந்து இந்த நம்பரை வச்சுக்கணும். படிநிலை 2 நம்ம உள்ளீடு 100 கொடுக்குறோம். இன்புட் வந்து 100 தரோம். இன்புட் 100 கொடுக்கணும். உள்ளீடுல போய் என்னென்ன 100 12 65 02 90. இங்க வந்து நமக்கு மேல என்ன இருக்கு? நமக்கு மேம் ஃபோர்த் ஆப்ஷன். முதல்ல உள்ளீடு வந்து இங்க வந்து நமக்கு 16 தான் இருக்கு. ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் எப்படி நீங்க சொல்றீங்க? நம்மளா ஒரு ஆன்சர் சொல்லக்கூடாது. ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நம்மளா. ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் 2 எப்படி சொல்றீங்க? ஆப்ஷன் 2 சின்ன நம்பர். மேம் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வந்திருக்காங்கன்னா பெரிய ஃபர்ஸ்ட் வந்து சின்னதுல இருந்து பெருசு. கரெக்ட். ஏறுவரிசை. ஏறுவரிசையில நம்ம வந்து உள்ளீட எடுத்துக்கணும். வெரி குட், கரெக்ட். அப்ப செகண்ட் ஒன்னு தான் நமக்கு ஆன்சர். ஏன்னா இந்த இதுல எப்படி எடுத்திருக்காங்க, நம்ம முதல்ல உள்ள அந்த டேபிள்ல வந்து படிநிலை எப்படி எடுத்திருக்காங்க? ஏறுவரிசையில எடுத்துட்டு போயிருக்காங்களா? நம்ம ஒரு டேபிள் எழுதணும் இல்லையா, அதுல செகண்ட் படிநிலையில ஏறு வரிசையில எடுத்துட்டு போயிருக்காங்களா? அதே படிநிலை தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ணணும். சோ ஏறு வரிசையில எழுதணும். சோ ஆன்சர் செகண்ட் தான். புரியுதா? எஸ் மேம். இந்த படிநிலையில எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ அவ்வளவுதான் இங்க ஏறு வரிசையில எடுத்துட்டு போகணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. உள்ளீடு 20 10 50 70 90 எனில் பின்வருவனவற்றுள் எது இறுதி படிநிலை? இப்ப வந்து அதே எப்படி எடுத்திருக்காங்க? 20 10 50 70 90. ஆப்ஷன் 1 மேம். இப்ப இதுக்கு ஆப்ஷன் 2 மேம். 52 ஆப்ஷன் 3 மேம். நீங்க வந்து அந்த உங்களோட படிநிலைய முதல்ல படிநிலையை பாருங்க. அங்க பாருங்க, முன்னாடி நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அதே மெத்தட்ல வந்து இங்க எப்படி வரும், அதே மெத்தட்ல எடுத்துட்டு வரணும். அந்த படிநிலை பாருங்க. 12 முதல்ல பெரிய நம்பர், அதுக்கப்புறம் சின்னது, அப்படி கொண்டு வந்திருக்காங்க. எந்த படிநிலை வரும்னு பாருங்க.
Ma'am. Third option. Option 1. Ma'am, option 3. Option 3. அதாவது லாஸ்ட்ல பெரிய நம்பர் வந்திருக்கு. சோ இங்க லாஸ்ட்ல பெரிய நம்பர் எங்க வந்திருக்கு? ஆப்ஷன் 3ல வந்திருக்கு. ஆப்ஷன் 4ல வந்திருக்கு. ஆப்ஷன் 4 வந்து தேர்ட் ஆப்ஷன். புரியுதா? Ma'am. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. உள்ளீடு 500 400 300 200 100 எனில் 100 200 300 500 400 வரிசையா இதே ஏறு வரிசையில எந்த படிநிலையில இருக்கு? Miss, second option. Fourth option. இறங்கு வரிசையில இருக்கு. இறங்கு வரிசையில இருந்து திரும்பி ஏறு வரிசையில போகுது. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 தான் இதுக்கு ஆன்சர். Option 3, ma'am. ஆப்ஷன் 3. நம்பர் மாறி இருக்கு பாத்தீங்களா? 500 400. அப்ப இங்க வாங்க. இந்த நம்ம டேபிள் எழுதணும்ல 60 55 மாறி இருக்கா லாஸ்ட் 2 டிஜிட்? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இங்க பாருங்க, ஏறு வரிசையில எழுதிட்டு போறோம். ஏறு வரிசையில எழுதிட்டு போறோம். இங்க மாறி இருக்கு பாத்தீங்களா? 400 500ன்னு வராம 500 400ன்னு வந்திருக்கு. சோ இங்க வந்து தேர்டு வாங்க. தேர்டு படிநிலையில 12 30 45 60 55. அப்ப எதுல இருக்கு? தேர்டு படிநிலை. அப்ப படிநிலை 3. நான் கண்டுபிடிக்க தெரியுதா உங்களுக்கு? கரெக்டா? Yes, ma'am. Yes, ma'am. இங்க உள்ளத கண்டிஷனை இந்த படிநிலை டேபிள்ல கம்பேர் பண்ணணும். புரியுதா? இந்த ஆர்டர்ல எங்க இருக்கு? படிநிலை 3ல இருக்கு. முதல்ல பார்த்தோம் ஏறு வரிசையில இருக்கிறது எது? படிநிலை 2ல இருக்கு. சோ படிநிலை 2. அப்படிதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. 54 9 5 7 4 3 எனில் 4வது படிநிலை என்ன? 9 5 7 4 3 அப்படின்னு இருக்கு. எல்லாமே என்னது? இறங்கு வரிசையில இருக்கு. அப்ப இறங்கு வரிசையில இங்க படிநிலை என்ன இருக்குன்னு பாருங்க. நம்ம மாத்தி எழுதணும். அப்ப இறங்கு வரிசையில இருக்கிறது நம்ம ஏறு வரிசையில எழுதணும். ஏறு வரிசையில எழுதணும்னா என்ன பண்ணணும்? 3 4 5 7 9ன்னு எழுதணும். அது எங்க இருக்கு? ரெண்டாவது Option 2. இங்க பாருங்க, நான் சொல்ற ஷார்ட்கட் புரிஞ்சுக்கோங்க. இறங்கு வரிசையில கொடுத்திருந்தா படிநிலை நம்ம ஏறு வரிசையில எழுதணும். சரியா? அப்ப நமக்கு இத இறங்கு வரிசையில இருக்கு. பேரு வரிசையில எழுதணும்னா சின்ன நம்பர்ல இருந்து பெருசு போகணும். 3 4 5 7 9. அப்ப அது எங்க இருக்குது? ரெண்டாவது option, ma'am. Second option. வெரி குட். செகண்ட் ஆப்ஷன். இப்ப அடுத்த நெக்ஸ்ட் சம் போலாம். 55 பாருங்க. பின்வரும் எந்த உள்ளீட்டிற்கு இரண்டாவது படிநிலை இறுதி படிநிலையாக அமையும்? இரண்டாவது படிநிலை இறுதி படிநிலையாக. செகண்ட் ஆப்ஷன். வெரி குட். இரண்டாவது படிநிலை இறுதி படிநிலையாக அமையும் அப்படின்னா இரண்டாவது படிநிலைங்கிறது நம்ம ஏறு வரிசையில எழுதணும். ஏறு வரிசையில எழுதணும். அது இறுதி படிநிலையா அமையும்னா செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. ஒருவர் கிழக்கு நோக்கி, ஒருத்தர் வந்து ஈஸ்ட் ஃபேஸ்ல 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து பின் தனது இடது புறமாக 7 மீட்டர் தூரம் செல்கிறார். இது நம்ம டைரக்ஷன் சம் போன தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒருவர் கிழக்கு திசை. இப்ப டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் இதுல போட்டுக்கணும். டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் போடணும். போட்டுட்டு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட், அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. ஓகேவா? ஒருவர் கிழக்கு நோக்கி 10 மீட்டர் தூரம் நடந்து சொல்கிறார். கிழக்கு நோக்கி 10 மீட்டர் நடந்து போறாரு. இது 10 மீட்டர். சரியா?
அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தனது இடதுபுறமாக 7 கிலோமீட்டர், இடதுபுறம்ங்கிறது கீழே வந்துடணும். 7 கிலோமீட்டர் வரார். 7 மீட்டர் போறாரு. அதுக்கப்புறம் தனது வலப்புறம் திரும்பி 8 மீட்டர். தனது வலப்புறம்னா இப்படி திரும்பிடணும். 8 மீட்டர் போறார். ஓகேவா? சென்று தன் இலக்கை அடைகிறார் எனில் அவர் தற்போது எத்திசை நோக்கி நிற்கிறார். மேம் வெஸ்ட். வெஸ்ட் நோக்கி நிற்கிறார். வெரி குட். வெஸ்ட். வெஸ்ட்பா. ஈஸ்ட்ல இருந்து இங்க வந்துட்டாரு, இங்கிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டாரு. அப்ப எந்த திசை நோக்கி இருக்கிறார்? வெஸ்ட் நோக்கி இருக்கிறார். வெஸ்ட். புரியல. இந்த திரும்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டைரக்ஷன் டேபிள் போட்டு தான் நீங்க வந்து இந்த கணக்கு போட முடியும். இந்த மாதிரி போட்டுக்கணும். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கிழக்கு நோக்கி இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கிழக்கு நோக்கி 10 மீட்டர் போறார் அப்படின்னா இந்த ஈஸ்ட் நோக்கி போறார். 10 மீட்டர் போயிட்டார். திரும்பி இடதுபுறம் திரும்புகிறார் அப்படின்னா கீழ் நோக்கி திரும்பிடணும். கீழ் நோக்கி இடதுபுறமாக திரும்பும் போது எவ்வளவு மீட்டர்? 7 மீட்டர் தூரம் போறார். ஓகேவா? 7 மீட்டர் போறதுக்கு அப்புறம் தனது வலப்புறம் திரும்புகிறாருன்னா இப்படி திரும்பிடணும். இப்படி திரும்பினா 8 மீட்டர் போறாரு. அப்ப எந்த திசை நோக்கி இருக்காரு? இந்த பக்கம் திரும்பிட்டாருன்னா இங்க என்ன இருக்குது? வெஸ்ட் தானே இருக்கு. வெஸ்ட்னா மேற்கு. சோ மேற்கு திசை நோக்கி அவர் செல்கிறார். புரியுதாப்பா? புரிஞ்சிருச்சா? ஓகே. நெக்ஸ்ட் நம்பர், அடுத்த சம் பாருங்க. ராம் என்பவர் புரியலையா? புரியல மேம். திரும்பியும் புரியலையா? இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷனை வரையணும். இந்த திசை அப்படின்னு வந்துட்டுனாலே நீங்க இந்த சார்ட்டை போட்டுறணும். இதுல மேல வடக்கு, இந்த பக்கம் தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. புரியுதா? ஒருத்தர் கிழக்கு நோக்கி 10 மீட்டர் போறார். இங்க சென்டர் பாயிண்ட் கிழக்கு இங்க இருக்கு. இத நோக்கி 10 மீட்டர் போறார். நல்லா கவனிச்சுக்குங்க, புரியலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இடதுபுறம் திரும்புகிறார். வலதுபுறம்னா மேல போகணும், இடதுபுறம்னா கீழே இறங்கணும். கீழே இறங்கியாச்சு. இறங்கி எத்தனை மீட்டர் போறார்? 7 மீட்டர் போறார். அதற்கு பிறகு என்ன செய்யறாரு? தன்னோட வலதுபுறம் திரும்புகிறார் அப்படின்னா இங்க திரும்பிடணும். இந்த பக்கம் திரும்பிடணும். இப்ப திரும்பினா என்ன ஆகும்? ஆப்ஷன் 4. 8. இப்ப மேற்கு நோக்கி போயிடார். புரியுதா இப்பயாச்சும்? ஃபோர்த் ஆப்ஷன் தான். அடுத்தது ராம் என்பவர் தனது மகிழுந்தில் வடக்கு திசை நோக்கி 80 கிலோமீட்டர் தூரம் சென்று அங்கிருந்து கிழக்கு திசையில் 30 கிலோமீட்டர் தூரம் சென்று பின் தெற்கு திசையில் 80 கிலோமீட்டர் தூரம் சென்றடைந்தார் எனில் அவர் கடைசியில் நிற்கும் இடத்திற்கும் ஆரம்பித்த இடத்திற்கும் இடையில் உள்ள தூரம். இந்த மாதிரி இருங்க. இது வந்து நீங்க என்ன பண்ணணும்? பித்தாகரஸ் தேற்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? பித்தாகரஸ் தியரம் இருக்கு. அது வந்து AC ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு AB ஸ்கொயர்ட் பிளஸ் BC ஸ்கொயர்ட். அதுதான் பித்தாகரஸ் தேற்றம், தியரம் பேரு. அது வச்சுதான் இந்த கணக்கு போடணும். 2 இடத்திற்கு இருங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆன்சருக்கு உடனே போக கூடாது. 2 ஆரம்பித்த இடத்திற்கும் முடிந்த இடத்திற்கும் இடையில் உள்ள கோணம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இடையில் உள்ள கோணம், இடையில் உள்ள தூரம் அப்படின்னா ஃபார்முலா பித்தாகரஸ் தேற்றம் வச்சுதான் போடணும். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க டைரக்ஷன் சம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்? இந்த இதை வரைஞ்சிடணும். ஓகேவா? மேல வடக்கு, கீழே தெற்கு, கிழக்கு, மேற்கு. இதுல எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் கலந்துருக்கீங்களா? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேவா? நான் வந்து இன்னும் கணக்கு சொல்லவே இல்லை, நடக்கவே இல்லை. ராம்ங்கிறவரு தன்னுடைய மகிழுந்து, அதாவது கார்ல வந்து எங்க போறாரு? வடக்கு திசை நோக்கி. வடக்கு எங்க இருக்கு? மேல இருக்கு. வடக்கு திசை நோக்கி எவ்வளவு கிலோமீட்டர் போறாங்க? 80 கிலோமீட்டர் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அங்க இருந்து கிழக்கு எந்த சைடு இருக்கு? இந்த பக்கம் இருக்கு.
இந்த பக்கம் இருக்கு. எவ்வளவு தூரம் போறாங்க? கிழக்கு திசையில் 30 கிலோமீட்டர் போறாங்க. இங்க இருந்து 80 போய் 30 கிலோமீட்டர் கிழக்கு திசை திரும்பிட்டாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு தெற்கு திசை அப்படின்னா கீழே தானே தெற்கு இருக்கு, கீழ் நோக்கி திரும்புறாங்க. எவ்வளவு திரும்புறாங்க? 40 கிலோமீட்டர் திரும்பிட்டாங்க. 40 கிலோமீட்டர் திரும்பிட்டாங்க அப்படின்னா இந்த முக்கோணம் உண்டாயிரும். புரியுதா? இப்படி ஒரு முக்கோணம் வந்துரும். இப்ப நம்ம இதுக்கான தூரத்தை கண்டுபிடிக்கணும். இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள தூரம் என்ன, அததான் கண்டுபிடிக்கணும். இங்க இருந்து இங்க உள்ள தூரம் கண்டுபிடிக்கணும். சோ இதுக்குதான் நம்ம பித்தாகரஸ் தேற்றம் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் ஸ்கொயர், இந்த பக்கம் இங்க பாருங்க, √40 ஸ்கொயர் பிளஸ் 30 ஸ்கொயர். இந்த தூரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ 40 30 இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். 40 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1600 வரும். பிளஸ் 30 ஸ்கொயர் பண்ணா 900 வரும். ஓகேவா? இப்ப இது ரெண்டத்தையும் கூட்டுங்க, 2500 வரும். 2500 வந்து நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 50. ரூட் வரக்கூடாது, வெறும் 50. புரியுதா? புரியுது மேம். தேற்றம் எழுதி போடுறேன். ஆன்சர் என்னது மேம்? 50 மேம் பிதாகரஸ் தேற்றம் எழுதுறேன். இது போட்டுக்கிட்டீங்களா? பித்தாகரஸ் தேற்றம்னா AC ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு √AB ஸ்கொயர்ட் பிளஸ் BC ஸ்கொயர். AB squared is equal to √AB squared plus BC squared. ஆமா, நீ நார்மலா ரூட் வேண்டாம். ஒரு நிமிஷம். AC ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு AB ஸ்கொயர்ட் பிளஸ் BC ஸ்கொயர். நம்ம AC கண்டுபிடிக்கணும். அதான் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துக்குள்ள ரூட்குள்ள வந்துடும். தேங்க்யூ. இதுதான் பித்தாகரஸ் தேற்றம். அதாவது இந்த பக்கம் உள்ள தொலைவு இப்படி ஒரு முக்கோணம் வருது அப்படின்னா இங்க உள்ள தொலைவு, இங்க உள்ள தொலைவு, இது ரெண்டத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டுனா இந்த இது தரும். அதாவது இது கர்ணம், எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்படி வரும், செங்கோண முக்கோணம் இப்படி வரும். ABC வரும். இது வந்து கர்ணம் சொல்லுவாங்க, ஹைப்போதீனியஸ். இது வந்து எதிர்பக்கம் சைடு, இது அட்ஜசன்ட், ஆப்போசிட். புரியுதா? இதான் பித்தாகரஸ் தியரம். இரண்டு இடத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு கேட்டா பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி தான் நீங்க போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? பிதாகரஸ் தேற்றம் தான். இரண்டு தொலைவிற்கும் இடைப்பட்ட தூரம், இரண்டு இடத்திற்கும் இடைப்பட்ட கோணம் இப்படின்னு வந்தாலே பித்தாகரஸ் தேற்றம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் சம் 57 பார்த்துட்டோம். 58 பாருங்க. கீழ்கண்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை, இதுல இருக்க முக்கோணங்களின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? முதல்ல அவுட்டர் சைடு எத்தனை இருக்கு? 6 மேம். அவுட்டர் சைடு 6 இருக்கு. பிளஸ் இன்னர் சைடு எத்தனை இருக்கு? இன்னர் சைடு 6 மேம். அதே 6 பிளஸ் 12 மேம். பெரிய முக்கோணம் 1 2 இருக்கு. 1 2 இருக்கா? பெரிய முக்கோணம் 1 2 இருக்கா? 15க்கு மேல் பிளஸ் 1 மொத்தமா 15 இருக்கு. அண்ட் மொத்தம் 15 இருக்கு. 15 15 ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் பாருங்க, கேலண்டர் கணக்கு. ஒரு நெட்டாண்டில், அதாவது நெட்டாண்டு அப்படின்னா லீப் இயர்னு அர்த்தம். லீப் இயர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்? லீப் இயர்னா மிஸ் 4 வருஷத்துக்கு ஒருக்கா வருது.
4ஆல மீதம் இல்லாமல் வகுபட வேண்டும். புரியுதா? 2025 வந்து உங்களுக்கு லீப் இயரா? ஆமா மிஸ். நோ மிஸ். லீப் இயரா? நோ மேம். நோ மேம். No. ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு இயரோட லாஸ்ட் நம்பர் வந்து 2, 4, 6, 8, 0 அப்படி முடிஞ்சா அது லீப் இயர். அது இல்லாம ஆட் நம்பரா வந்ததுன்னா அது நான் லீப் இயர். புரியுதா? 4ஆல அது டிவைட் ஆகணும், 0 வரணும், ரிமைண்டர் வந்து 0 வரணும். வந்ததுன்னா அது லீப் இயர்னு அர்த்தம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நெட்டாண்டில் மார்ச் 6க்கு 19 நாட்களுக்கு முன்னதாக வரும் நாள். மார்ச் 6 இருக்கு. மார்ச் 6க்கு 19 நாட்களுக்கு முன்னாடி வரும் நாள் என்ன? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மார்ச் 6 அதுக்கு முன்னாடி 19 நாள் முன்னாடி. பிப்ரவரி 18. பிப்ரவரி 18. வெரி குட். பிப்ரவரி 18 அதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்தது ஒரு கடிகாரத்தில் நேரம் 12 மணியாக இருக்கும்போது மணிமுள் மற்றும் நிமிடமுள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள கோணம். மணிமுள் நிமிடமுள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள கோணம் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு மேம் 170. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா 30 × 2 மைனஸ் 11/2. அதாவது 30 × 2 கிடையாது, 30 × ஹார் 11/2 × மினிட். இதுதான் இதுக்குள்ள ஃபார்முலா. புரியுதா? இப்ப இது 30 × உங்களுக்கு வந்து ஹார் என்ன கொடுத்திருக்காங்க? ஹார் 12 மைனஸ் இது 30, மினிட்ஸ் வந்து 30. ஓகேவா? இப்ப இத அடிங்க. அடிச்சீங்கன்னா 170. 15 வருது. 170 டிகிரி மேம். 170 டிகிரி. 170 எப்படி வரும்? 170 இப்ப பெருக்குங்களேன். இப்ப 11 15 பெருக்குங்க. என்ன வருது உங்களுக்கு? 180 டிகிரி மேம். 11 15 பெருக்குனா 180யா? மேம் 175 டிகிரி. மேம் 165. 165 மேம். 175 டிகிரி. 165 மேம். 165. மேம் 165. 165. 30ஐயும் 12ஐயும் பெருக்குனா என்ன வருது? 370 வருதா? 30ஐயும் 12ஐயும் பெருக்குங்க. 360 வருது. 360ல இருந்து 165 கழிங்க. 195. 195. அங்க 195 ஆப்ஷன் இருக்கா? இல்ல மிஸ். இல்ல. நோ மேம். அப்ப இந்த ஃபார்முலா வந்து இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. மேம் 170. இதுக்கு ஆன்சர் வந்து 165. ஆப்ஷன் 1. ஆன்சர் வந்து 165. ஆப்ஷன் வந்து எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 1 மேம். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. எஸ் மேம். இப்ப இவ்வளவுதான் இந்த கொஸ்டின்ல. இதுல முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கிளாஸ்.
வேற எதுவும் இதுல டவுட் இருக்கா? இல்ல மிஸ். நோ மேம். நோ மேம். நோ மேம். நோ மேம். இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு இது வந்து 12:30 அப்படின்னா பாதி ஒரு கடிகாரம் வந்து ஒரு ரவுண்டு வருது அப்படின்னா அது 360 வருமா? 360ல பாதி 180 மைனஸ் இந்த 30 இருக்கு இல்லையா, 30ல பாதி 15. அந்த 180ல இந்த 15 கழிச்சிருக்காங்க, கழிச்சா 165 தான் ஆன்சர். எஸ் மேம். ஓகேவா? சரி, இப்ப Yes, ma'am. இது முடிஞ்சிருச்சு. இதுல வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்ல மிஸ். மேம் ஃபர்ஸ்ட் ஒன் No, மட்டும் ma'am. கொஞ்சம் சொல்லுங்க மேம். எது? 47 47. அந்த ஒரு நிமிஷம். Okay. 47, அதாவது மோனிகா இருக்காங்க இல்லையா, மோனிகா என்பவர், மோனிகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆண் அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அந்த ஆணை காமிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆண் ஒருத்தர் இருக்காரு, அது யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க, அவரோட சகோதரினா அக்காவோ தங்கையோ, அவங்க தங்கை வந்து எனது மகனின் அம்மாவின் அம்மா. எனது மகனின் அம்மா அப்படின்னா யாரு அம்மா? எனது மகனின் அம்மானா நான் தான். சரியா? என்னோட அம்மா வந்து என்னோட மகனுக்கு என்ன வேணும்? பாட்டி. ஓகேவா? புரியுதா? அவருடைய ஒரே சகோதரி எனது மகனின் அம்மாவின் அம்மா அப்படின்னா என் பையனோட பாட்டி வந்து இவரோட தங்கச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் யாரு அப்படின்னு கேட்டா என்ன வரும்? ஃபாதர். அப்பா. புரியுதா? இப்ப இது 47 புரியுதா? Yes, ma'am. வேற எதுவும் தெரியலையா யாருக்காச்சும்? வேற எதுவும் டவுட் இருக்கா யாருக்காவது? நோ மேம். இல்ல. ஓகே. இப்ப என்ன பண்றீங்கன்னா, அதே நான் சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நம்ம புதுசா என்ன பார்த்திருக்கோம்? கியூப் பேப்பர் மடிக்கிறது ஒண்ணு, படிநிலை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு. இப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க போட்டு ஒர்க் ஷீட்ல போட்டு கண்டுபிடிங்க. ஓகேவா? Yes, ma'am. ஒர்க் ஷீட் போட்டீங்க, கியூப் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் ஷீட் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துரும். நீங்க அதை வந்து இப்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஓகே. இப்ப லெஃப்ட் ஆயிக்கங்க. Thank you, ma'am. ஓகே. Thank you, sir. Ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, sir. எனக்கு பகிஜேடி. லெஃப்ட் ஆயிக்கோங்க. Thank you, ma'am. Thank you, sir. Thank you, ma'am. சரி, அதாவது நைட் வந்தாங்கன்னா கூட அகாமடேட் பண்ணிக்கங்க அவனை. ராதிகா, மகேஷ் 2 ஐடியில இருக்கவங்க லெஃப்ட் ஆங்க. இல்ல, சப்போஸ் அவன் நைட் வந்தான்னா, அவன் ஏதாவது வந்தான்னா சரி, இப்போதைக்கு அகாமடேட் பண்ணிக்கங்க. அவன் வந்தான்னா சொல்லுங்க, அப்புறம் நம்ம அவனை இருக்க வச்சு கிட்ட போய் கூப்பிட்டு என்ன ஏதோ பேசலாம். எஸ், தேங்க்யூ சார்.
ஆமாம்மா அங்கே வேறெல்லாம் போக மாட்டான் அவன் அங்கே தான் அவன் எங்கேயும் போ இல்லை அவன் அது போக அவன் அவன் எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு இவன் சொல்கிறான். இல்லை அவங்க